5 நாட்களுக்கு பின்னால் சென்னைக்கு திரும்புகிறேன். கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஆணைக்கிணங்க அவர்கள் ஆலோசனையின்படி டெல்லிக்கு சென்றிருந்தேன். முதல்ல நிறைய ரெப்ரசன்டேஷன் பெண்டிங் இருந்தது. என்னோடது இப்போன்னு இல்லை, என்னை கட்சியிலிருந்து முதல்ல டிஸ்பியூட் ஆனப்போ எடுத்தப்போ இருந்து நிறைய ரெப்ரசன்டேஷன் 6 ரெப்ரசன்டேஷன் டெல்லியில் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இருந்தது. அது அத்தனையும் கன்சிடர் பண்ணலை, முடிவு எடுக்கலைன்னு சொல்லி முடிவு எடுத்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் நீங்கன்னு சொல்லி ஒரு வழக்கை தொடர்ந்தோம். அதில் அவங்க தேர்தல் ஆணையத்திலையும் அப்பீல் ஆகி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. 2 ஃபேக்ஷன் இருக்குது, மை லார்ட்ஷிப் 2 ஃபேக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் ஒத்துக்கிறோம், டிஸ்பியூட் ஃபைலில் இருக்குங்கிறதையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் எப்படி பரிசீலிக்கிறதுங்கிறத பிரச்சனை எழுந்தது. நடுவில் நம்ம பொது எதிரி பழனிசாமியினுடைய வக்கீலும் அதில் வக்காலத்து நாமாவில் இல்லை, ஆனாலும் உள்ளே அவர் கருத்தை சொல்கிறதுக்கு சட்டத்தில் கொஞ்சம் இடம் இருக்குதுன்னு சொன்னார். ட்ரபுள் மேக்கர்னு சொன்னார் அவர். என்ன கோர்ட்டில் ட்ரபுள் மேக்கர்ஸ் தான் இருந்தால் தான் லா மேக்கர் உருவாக முடியும், அது அவருக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி சொல்லி பார்த்தாரு. இவர் மான நஷ்ட வழக்கு போட்டார், டெல்லியில் போய் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, அது இதுன்னாரு. கோர்ட் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. முதல் முறையாக இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய வெற்றி. எலெக்ஷன் கமிஷன் பூராத்தையும் கேட்டுட்டு உடனடியாக புது ரெப்ரசன்டேஷனை போய் ஃபைல் பண்ணி அதை உடனடியாக கன்சிடர் பண்ணணும், இம்மிடியட்லி கன்சிடர் பண்ணணும்னு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன்படி இன்னொரு ரெப்ரசன்டேஷனையும் நம்ம கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துட்டோம். இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்பீங்க என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதனால் என்னென்னா, ப்ரெஸ் ரெப்ரசன்டேஷன் ஆல்சோ ஆல்ரெடி சப்மிட்டட். இதை கன்சிடரேஷன் பண்ணோம், ஷெல் பி டியூலி கன்சிடர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் ஜட்ஜு. ஆகவே இதை உடனடியாக கன்சிடர் பண்ணும் எலெக்ஷன் கமிஷன். ஆக இன்றைக்கி லீவ் இருக்குது, நாளைக்கு தான் அவங்க இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 2017 கேஸில் அவர் தான் லெட் பை மதுசூதன் குரூப்பில் திரும்பி சொல்லிகிட்டு இருக்கேன். நேற்று கூட நான் எங்கள் ரத்ன சபாபதி, பாலகங்காதரன், பாரதி, இங்கே இருக்க மாவட்ட செயலாளர்கள் அம்பிகாபதி, கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணன் எல்லாத்திலையும் பேசும்போது கூட அதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நம்ம மீனவர் அணி செயலாளர் எல்லார்ட்டையும் பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, 2017 இன்டர்வியூவில் இருந்ததால் தான் இந்த கேஸில் நான் போக முடிஞ்சது. இன்டர்வியூனராக இருந்தேன். அப்போ பழனிசாமி இன்டர்வியூனர், அதில் டிபெண்டோ அப்ளிகேண்டோ இல்லை. அதை பல பேர் புரிஞ்சுக்குவோம். அதில் அப்ளிகேண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா லெட் பை மதுசூதனன் குரூப். டிபெண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா அதில் திருமதி சசிகலா அவர்கள், வி.கே. சசிகலா, எங்கள் சின்னம்மா, அடுத்து டிடிவி தினகரன் அதில் இருந்தது. அப்போ லெட் பை மதுசூதனன் குரூப்புக்கு கொடுக்குறப்போ இப்போ அண்ணன் இல்லை, இறந்துட்டாங்க, பாசிட்டிவே. பட் அதில் 2வதாக இருக்கிறது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 வருஷம் அந்த டியூனர், அந்த பதவி காலம் கொண்ட ஒருங்கிணைப்பாளர் தான் இப்பொழுது இருக்கிறார். அதை வச்சு தான் ரெட்டலையை கொடுங்கன்னு அவர் ஆல்ரெடி கடிதம் எழுதி இரட்டை இலையை ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணணும்னு அவரும் சப்மிட் பண்ணியாச்சு எலெக்ஷன் கமிஷனில். என்னோடது கோர்ட் டைரக்ஷன், அவரோடது உரிமையை கேட்கிறார். அவர் தான் கட்சியினுடைய உரிமையாளர், உரிமையை கேட்கிறார், ஒருங்கிணைப்பாளர். வெப்சைட்டில் 2 இருக்குது, ஒருங்கிணைப்பாளர் இருக்குது, அதுக்கு பின்னாடி இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்குது. இவர் இன்னும் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கார். இவர் ரிசைன் பண்ணிட்டார். பட் அந்த வெப்சைட்டில் அப்படியே இருக்குது, அக்செப்ட் பண்ணல அவங்க. யுவர் கரெக்ட். பட் அதே நேரத்தில் கீழே செக்ரட்டரி கண்டிஷன் போட்டு தான் எடப்பாடி பழனிசாமி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்டில் எடுத்துகிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மையான நிலைமை. ஆகவே போராடி எங்கேயாவது ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல நீதி கிடைச்சிடும் சார். தர்மத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, நீதி வேறு நேர்மை வேறு, தலைகுனியை வைப்பதாலாம் தலைவர் பாடுவார். எவ்வளவோ பாடல்கள் இருக்குது, அதை யாரையும் நான் தப்பாக சொல்லலை. ஆனால் நீதி கிடைத்தே தீரும். அந்த நீதி ஓபிஎஸ் என்ற தலைவனுக்கு இங்கே கிடைத்திருக்கிறது. இது வரவேற்கக்கூடிய நீதியாக தொண்டர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதிமுக முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். அதிமுக இருக்கவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இங்கே பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, இது சிம்பிள் ப்ரீஸ் ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்புறம் வராது. ஆனால் நாடு பூரா மக்கள் ஒற்றுமையாக போங்க. எங்கள் எல்லா நிர்வாகிகள்கிட்டையும் தான் சொல்கிறாங்க. நீங்கள் தெரியும், எல்லா நிர்வாகிகள்கிட்டையும்
ரகுமான்லேருந்து எழுதிக்கிட்டே இருக்கார் டெய்லி. அவர் எல்லா நிர்வாகிகள்கிட்டையும் கோசுமணி அப்படி தான் போட்டே இருப்பார். எல்லா நிர்வாகிகள்கிட்டையும் எல்லாரும் மக்கள் சொல்கிறதெல்லாம் ஒற்றுமையாக போங்க சார், அடிச்சுக்காதீங்க, திமுகவுக்கு தேர்தலே வேணாம் சார், இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுத்தாதீங்கன்னு. அண்ணன் ஓபிஎஸ் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் கொடுத்த தீர்ப்பில் வெற்றி பெற்றதும் இருமாப்படையவில்லை, அகங்காரம் கொள்ளவில்லை, ஆணவம் வரவில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு கீழே வந்து வா நண்பா மறுபடியும் ஒன்றா போகலான்னு கூப்பிட்டார். ஆனால் பழனிசாமி வருவதாகவே இல்லை. பொறுத்திருந்து முடியாமல் தான் இந்த முடிவிற்கு வந்தோம். நாளை இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் நாங்கள் காரணம் அல்ல. தலைவர் உருவாக்கி கொடுத்த அந்த தங்க தலைவன் உருவாக்கி கொடுத்த அந்த இரட்டை இலை சின்னம் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லுன்னார் புலமைப்பித்தன் வரி எழுதிட்டு. ஆகவே அப்படிப்பட்ட சின்னம் புரட்சி தலைவர் அம்மா பரிணாம வளர்ச்சியில் வெற்றிகளை குவித்த சின்னம் நாளை ஏதாவது அதுக்கு ஆகும், முடக்கப்படும் என்று சொன்னால் பழனிசாமி என்கின்ற தீய சக்தி தான் காரணமாக இருக்க முடியுமே தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த கட்சியை அடமானம் வைத்து ஒழிக்க முடிவு செய்து விட்டார். அவருக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போ முடக்கிட்ட சின்னத்தை நாங்கள் தான் ஏதாவது பிரைவேட் சிம்பிளை தேடி போகணும். பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக சிம்பிளில் கூட நிற்பார். அவர் கவர்மெண்ட்டோட நல்ல டைப்பில் இருக்கார். அதனால தான் கவர்மெண்ட் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல எங்கள் அண்ணனையும் தூக்கி பின்னாடி உட்கார வச்சிச்சு அசம்பிளியில். அந்த பேச்சு நேற்றைய தினமே இப்படிப்பட்ட செய்திகள் புரளியாக வருகிறது என்பதை ஒருங்கிணைப்பாளர் அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அது புரளியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவரவர்கள் கட்சியில் அவரவர்கள் சின்னத்தில் நிற்கட்டும். ஆகவே எங்களது கட்சியில் இரட்டை இலையில் தான் நிற்பேன் என்று ஒருங்கிணைப்பாளர் சொன்னதை நினைவிலே கொள்ளுங்கள். ஆகவே அது புரளி, அது நடக்காது. ஒரு இன்னைக்கு நாளைக்கு அர்ஜுனா மதுரை போயிருக்கார், திரும்பி வந்துடுவார். வந்தவுடனே ஒரு இறுதி கட்டத்தை அடையும். இந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்தல் ஆணையத்தை போய் நீங்க சந்திச்சு அணுகியிருக்கிறீங்க. தேர்தல் ஆணையத்திட்ட நீங்க என்ன தரப்ப முன் வச்சீங்க, அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க? இல்லை தேர்தல் ஆணையத்திட்ட போல நான் போனது டெல்லி ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம கொடுத்த பெட்டிஷனை கன்சிடர் பண்ணுங்க, இன்னொரு பெட்டிஷன் இப்படி கொடுங்க இப்போ ஃப்ரெஷ்ஷானு சொன்னிச்சு. அதனால் கொடுத்துட்டு வந்துட்டோம். அது எங்களுக்கு கிடைக்காத நிலையில் அது ஃப்ரீஸ் ஆகிடும். முதல்ல அண்ணனுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா நியாயமாக கிடைக்க வேண்டியது ஓபிஎஸ் அண்ணனுக்கு, கிடைக்கலன்னா ஃப்ரோசன் ஃப்ரீஸ் ஆகிடும். முதல்ல கொடுத்ததுல என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை சார், இல்லை சார், இப்போ ரெண்டாவது பெட்டிஷன் வந்து ரெட்டலையை கேட்டு கொடுத்துருக்கீங்களா? நான் முதல்ல பெட்டிஷன் என்ன கேட்குறீங்களா? அந்த முதல்ல பெட்டிஷனில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஒருத்தர் இப்போ ஏடிஎம்கேல இருக்க செக்ரட்டரி ஒருத்தர் கன்விக்ஷன் ஆகியிருக்கார், கன்விக்டட். அவர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக தொடர்றாரு. இன்னொருத்தர் மலேசியாவிலேருந்து வந்த பொண்ணை கற்பழிச்சிட்டேன்னு ஒரு கேஸு, அவர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக தொடர்றாரு. ஒரு 2 பேர் ஒருத்தர் ஓட்டு போட்டு 2 பேர்த்த தேர்ந்தெடுத்து தப்புனே சொல்லியிருக்கேன். நான் உண்மையை சொல்கிறேன். அதனால் இப்படிப்பட்ட அதிமுக எடப்பாடி தலைமையில் நடந்த அந்த எகெயின்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் நாம்ஸ் தேர்தல் விதிகளுக்கு முரணாக 10 பேர் முன்மொழியணும் 10 பேர் வழிமொழியணும்னு ஒருங்கிணைப்பாளர் இந்த சட்டத்தை எல்லாம் திருத்த தப்புன்னு சொல்லிட்டு வந்தார். அதையெல்லாம் தொடர்ந்து 6 பெட்டிஷனில் சொல்லியிருக்கேன் கண்டினியூஸாக. எல்லாமே உச்சநீதிமன்றத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் எதிர்ப்பாக பழனிசாமி நடந்துகிட்டு இருக்காருன்னு. அவரை பல நேரங்களில் நாணல் போல வளைவது தான் சட்டமாகுமா என்று சொல்லுவார்கள். டெல்லி வழக்கறிஞர்கள் அவரை காப்பாற்றினார்கள். இப்படியே போயிட்டு இருந்துச்சு கதை. எந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் சிக்ஸர் வேணுமா இருந்தது, சிக்ஸர் அடிச்சுட்டு வந்திருக்கோம். இனிமேல் டோட்டல் ரன் அடிக்க வேண்டியது தேர்தல் கமிஷன். பார்ப்போம் என்ன நடக்குது. டெல்லி உயர்நீதிமன்றம் உங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுத்துருக்கு? டெல்லி உயர்நீதிமன்றம் சார், இது வந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஃபோரம் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான். நல்லா கேட்டுக்கோங்க. உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ ரெட்டையிலையை கொடு இல்லை வேறு சின்னத்தை கொடுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஃபோரம் இல்லை. ஓப்பனாக சொன்னார் ஹைகோர்ட்டில் ஜட்ஜு. அவருக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை. என்ன செய்யலாம் கோர்ட்டுன்னு கேட்டால் கன்சிடர் பண்ணு, இவங்க கொடுக்குற ரெப்ரசன்டேஷனை உடனே அலசி ஆராய்ந்து முடிவு பண்ணுங்கன்னு அதை கொடுத்துட்டார் எங்களுக்கு. இனிமேல் எலெக்ஷன் இது சம்மந்தமாக தேர்தல் கமிஷன் அலசி ஆராயும். உதாரணமாக உங்களுக்கு சொல்லுன்னா ஆர்கே நகர் தேர்தலில் இதே காலகட்டம் இதே மாதிரி சூழ்நிலை ஏற்பட்ட போது இதை தான் பண்ணிச்சு எலெக்ஷன் கமிஷன். இல்லை சார், நீதிமன்ற சொல்லியபடி நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் யார் மனு கொடுத்தா, யாரோட பேரில் கொடுத்தீங்க? என்னுடைய மனு சார், நான் தான் கொடுத்துருக்கேன். புகழேந்தி தான் கொடுக்க முடியும். நான் தான் அப்ளிகேண்ட்டு, நான் தான் கொடுத்துருக்கேன். ஓபிஎஸ் அண்ணனுக்கு சேரணும். அது நியாயப்படி. அது சேரலைன்னா வேறு வழி இல்லை. இலையை வந்து நீங்கள் வந்து இலைன்னு இல்லை, சின்னத்தை வேறு வழி இல்லாமல் நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியாது. அதுதான் சட்டம். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண வேண்டியிருக்குங்கிறதையும் கோட் பண்ணி கொடுத்துருங்க. அதான் ஆக மொத்தம் உங்களுக்கு எதை வேணும் இல்லைனாக்கா அடுத்த கட்ட முடிவு
ஃப்ரீஸ் பண்ணணும், தப்பே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இது தீய சக்தி கையில் போய்விடக்கூடாது. அதான் எடப்பாடி பழனிசாமின்ற தீய சக்தி கையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம் போயிடக்கூடாது. ஏன்னா பைலா திருத்தப்பட்டு 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும், பணக்காரன்லாம் அங்கே இருக்கணும், பக்கத்தில் தொண்டர்கள் நிற்க முடியாத சூழ்நிலை, அவரே காட்டடிச்சு அவரே விடுவார். 5 வருஷம் தலைமை கழக நிர்வாகி இருக்கணும், 5 வருஷமாக அவர் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும். இவர் ஓபிஎஸ் என்ன மெர்ஜராக சேர்த்துக்கிட்டப்ப 5 வருஷம் கண்டிஷனில் வரல. ஏன்னா அவர் காப்பாற்றிக்கணும். இப்படியெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை தில்லுமுடு. காசு வந்துருச்சு சார், திமிர் வந்துருச்சு சார். காசு தான் சார். டெல்லியில் கூட நேற்று கேட்குறாங்க, இந்த ஆளுக்கு எப்படிங்க இவ்வளோ பெரிய தைரியம் வந்துச்சுன்னு. சுத்த பயந்தவங்களை என்னோட பழகின காலத்தில் அதிகமாக பேசவே மாட்டார். பணம் சார், பணம் கொட்டி இருக்குது, அரசு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறணும் என்ற ஒரே எண்ணத்தில் செயல்படுறார். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதன் உருவாக்கிய இந்த இயக்கம் என்னைக்கும் தலை தோங்கி நிற்கும். ஆகவே இங்கே நீங்கள் கண்ட கனவெல்லாம் பலிக்காது பழனிசாமி. வெல்லப்போவது நாங்கள் தான். அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில், அண்ணன் பன்ருட்டியார் ஆலோசனைகள் போட்டிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லைங்க. எலெக்ஷனில் நிற்க தான் போகிற, மாற்று கருத்தே கிடையாது. வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் எலெக்ஷன். அதனால் அது எந்த சிம்பு நியாயமாக கிடைக்கணும். கிடைக்கலனாலும் எலெக்ஷனில் நின்று தான் ஆகணும். அதை புறக்கணிக்க முடியாது. எல்லாரும் பணம் கட்டியிருக்கோம், எல்லாரும் அங்கே கூட்டம் நடத்தியிருக்கோம். உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 400-500 ஃபார்மை அண்ணா வாங்கியிருக்காங்க. ஆகவே அப்படியெல்லாம் புறக்கணித்து செல்ல முடியாது. தேர்தலை சந்திக்க தயார் சார். இதே ஏர்போர்ட்டில் நின்று சொன்னேன், பழனிசாமி அரசியலிருந்து தூக்கி எறியப்படுகிற வரை ஓய மாட்டேன், நல்ல எதிரியை செலக்ட் பண்ணியிருக்கேன்னு கட்சி விட்டு எடுத்தேன்னு சொன்னேன். இதுதான் தொடருது. பாருங்கள், வேலுமணி தங்கமணிக்கு புரியும் என்னை பற்றி. பழனிசாமி கொஞ்ச நாள் ஆகும், ஏன்னா அறிவு கம்மி. கடந்த தேர்தல்களில் ரெட்டலை எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கு. உங்களுக்கு கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இதையும் கிளியர் பண்ணிடுறேன். ஈரோடு பை எலெக்ஷனில் உச்சநீதிமன்றம் இரட்டை இலையை கொடுத்தது உண்மை. ஆனால் அது ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்டாக தான் கொடுத்தது. அதுதான் அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இதை வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. எந்த காரணத்திலையும் ஈரோடு எலெக்ஷனை எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயும் சொல்லக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. பிரிசிடியம் சேர்மனாக இருக்க தமிழ்மகன் உசேன் தலைமையில் நியாயமான தேர்தல் நடக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. அது நியாயமாக நடக்கலை. அது கூட பழைய என் கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்கேன் எலெக்ஷன் கமிஷன் இமீடியட்டாக. ஆகவே அது அதோட முடிஞ்சிருச்சு. இப்போ அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஒரே ஒரு தேங்க்யூ.